எதுக்கு இத்தனை கோடியை செலவழிச்சு நீங்க வென்று வரீங்க? இப்ப குறைஞ்சது 3000 கோடி முதலீடு பண்ணுவீங்க இந்த தேர்தலில். வென்று வந்து மறுபடியும் 30-40 கோடி சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளவுதானே. வேற என்ன? மக்களுக்கு சேவைங்கிற ஒரு புனித அமைப்பா இருந்தது அரசியல். லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்றி நிறுத்திட்டார்கள். அரசியல் விடுதலைன்னு வந்த அரசியல் இயக்கங்கள் அரசியல் வியாபாரமா மாறிடுச்சு. திருப்பி இப்ப நீங்க வந்து இதே மாதிரி இலவசனா வந்தா அதை அவங்க செஞ்சாங்க, இதை செய்யறாங்க. அதுவே சமாளிக்க முடியல. இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களா இல்லையா? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்க, இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க. ஆனா இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்னு நான் அந்த அதிகாரத்திட்ட கேட்கிறேன். அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். குறைஞ்சபட்சம் சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கு உலகத்தரத்துல. பின்லாந்து இப்ப முதல் இடத்துக்கு போயிட்டான். தென்கொரியாவே 2வது இடத்துக்கு வந்துட்டான். சரி, நான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். பிள்ளைகளுக்கு அருமையான கல்வியை கொடுத்துட்டேன். ஒரு அறிவு சமூகமா உருவாக்கிட்டேன். தரமான சாலை இல்ல போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், உற்பத்தியில மின் உற்பத்தி